ஹாய் விவாஸ். இன்னைக்கு செப்டம்பர் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து தான் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு மனோஜ் வீட்ல வந்து சொல்லிட்டு இருக்காருல்ல. அப்போ வந்து அண்ணாமலை வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, நான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்திருக்கணும்னே அண்ணாமலை வந்து திட்டுறாரு. என்னடா அப்புறம் எதுக்குடா வீட்ல நாங்கலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது, விஜய் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நீங்க வீட்ட விட்டு வெளியில போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லும்போது, மீனா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் போ முடியாது. நாங்க செய்யாத தப்ப ஏத்துக்கிட்டு, எங்களால வீட்ட விட்டு வெளியில போ முடியாது. நான் போய் போய் அவர போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு என்ன நானே ஃபோன் பண்றேன்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் அவரு வந்து அவங்கள தூக்கி போட்டு அடிப்பாரு. நானே போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உடனே ரவி என்ன சொல்றாரு, ஆமாடா அண்ணி சொல்றத கேளு. அப்புறம் அவன் வந்து உன்னைய தான் அடிப்பான்னோனே, என்னடா ஆளாளுக்கு என்னைய அடிப்பாங்கிறீங்க? நான் தான் என்னோட ஜிம் பைய வச்சிருக்கேன்ல. அவன் அவன் வந்து அவன அடிச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா வந்து கீழ இறங்கி போகும்போதே முத்து வந்துடுறாரு. என்ன மீனான்னோனே, உங்கள தேடி தான் வந்துட்டு இருக்கேன். ஃபோன் போட்டா எடுக்க மாட்டீங்களான்னோனே, என்னைய தேடி நீ எதுக்கு வந்துட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, மீனா நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, என்னது இந்த ஓடுகள் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். அவன் என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்கான்? எனக்கு என்ன முதுகுக்கு பின்னாடி குத்துற பழக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா போய் மனோஜ் கிட்ட போய் சண்டை போடுறாரு முத்து. இப்போ முத்து அடிக்க வந்தோனே, மனோஜ் ஓடி ஓடி போய் ஒவ்வொருத்தர் பின்னாடியா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கடைசியில டேய் ஜிம்பா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இவன அடிடா அப்படின்னு சொன்னோனே, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல உங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள நான் வர வேண்டாமேன்னு ஒதுங்கி நின்னேன் அப்படின்னோனே, மொத அவன அடிடா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கரெக்ட்டா மனோஜ் வந்து அந்த பாடி கார்டுக்கு பின்னாடி நிக்கிறாரு. முத்து வந்து அவர வந்து கைய வச்சு இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ உடனே அந்த ஜிம்பாய் சொல்றாரு, "எதுக்கு எங்க பாஸ அடிக்க வராங்க? தள்ளி போனோனே." முத்து 2 பேரையும் பார்க்குறாரு. இப்போ உடனே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலன்னோனே, இப்போ மனோஜ் அவன அப்படியே அடிடா, அடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முத்து ஒரு அடி அடிக்கிறாரு. ஜிம்பாய் வீட்ட விட்டு வெளியில போய் அதுல கீழ போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. "என்னடா இது இப்படி போய் விழுந்துட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ள வந்து இந்த பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "நானா லெட்டர் அனுப்பல" அப்படின்னு. இப்ப மீனா என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை இவர் கோயில்ல பார்த்தார்ல, அவரே இவர்கிட்ட வந்து அந்த லெட்டர குடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ரோகிணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. அப்புறமா மீனா இப்படி கேட்குறாங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா நான்லாம் புக்ஸ்லலாம் படிச்சிருக்கிறேன். இந்த மாரி யாராச்சும் எதனாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அத வச்சு தான் இந்த மாரி ஃபேக்கா லெட்டர் எழுதி காசு கேட்டு மிரட்டுவாங்க" அப்படின்னோனே, இன்னும் அவன் காசு கேட்கலையே அப்படின்னோனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "ஒண்ணு நீ தப்பு பண்ணியிருக்கணும். இல்ல உன்ன உன் கூட சம்மந்தப்பட்டவங்க வந்து தப்பு பண்ணியிருக்கணும்" அப்படின்னோனே, இப்ப ரோகிணி அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே முத்து சொல்றாரு, "ஆமாடா, இந்த மாரி தான் எதனாச்சும் ஒண்ணு நடந்திருக்கணும்னோனே, அப்போ லெட்டர் போட்டவன் யாருன்னு வா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல எங்க பார்லருக்கு இந்த மாரி நெறைய ரவுடீஸ் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிசினஸ் போயிரும். அதனால இன்னொரு வாட்டி லெட்டர் வந்தா பார்த்துக்கலாம்னு" சொல்லிட்டு மனோஜ இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ முத்துக்கு வந்து பயங்கரமா டவுட் வருது. இந்த பார்லர் அம்மா பிரச்சனைய பாதியிலே நிப்பாட்டி இவன வந்து கூட்டிட்டு போகுது. இத கண்டுபிடிச்சே ஆகணும். என் மேல பழி போட்டான்ல கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாரு. அந்த ரோகிணி வந்து அவங்க ரூம் வாசல்ல நின்னு கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து வந்து அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேனோனே, மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "அது எனக்கு இப்போ வரைக்கும் உன் மேல தான்டா டவுட் இருக்கு" அப்படின்னோனே, விஜயாவும் ஆமாங்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "இல்ல அந்த லெட்டர் எழுதுனது யாருன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.